எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வடபழனி நெக்ஸஸ் மாலில் இருக்க பழசு சினிமாஸோட ஐமேக்ஸ் ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழசு சினிமாஸில் டோட்டலாக 9 ஸ்க்ரீன் இருக்குது. இந்த 9 ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் நம்பர் 5 தான் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன். ஐமேக்ஸ் ஸ்க்ரீனை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்க ஆடி 8 பற்றி பார்க்கலாம். ஐமேக்ஸை தவிர இந்த பழசு சினிமாஸில் இருக்க மிச்ச 8 ஸ்க்ரீனோட ஃபுல் வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்போது இந்த 8வது ஸ்க்ரீன் வந்து ரெனோவேட் பண்ணலை, அதனால் ரெனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ ரெனோவேட் பண்ணிட்டாங்க, அதனால் இந்த ரீசெண்ட் ரெனோவேட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இன்டீரியர் சீட்ஸ் இங்கே ரெண்டுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் சூப்பராகவே இருக்குது, சீட்ஸும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. பட்ஜெட் கிளாஸ் டிக்கெட் சீட்ஸை கூட இங்கே மாற்றிருக்காங்க, அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாக இருக்குது. கலர், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஆனால் படம் பார்க்கும்போது ப்ரொஜெக்ஷன் பிளிங்க் ஆகுது லைட்டாக, அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. அதை ரெக்டிஃபை பண்ணுங்கன்னா இங்கே பிக்சர் குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்கும். சவுண்டை பற்றி பார்த்தோன்னா இங்கே டால்பி அட்மாஸோட சொந்தம் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்டு இங்கே வேறு லெவலில் இருக்குது. ஆக்ஷன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதிர விடும். சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்டிங்க நல்லாவே இருக்குது. பேஸோட பஞ்சிங்க ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. சரௌண்ட் ட்ராவல் ஆகிறதும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஸ்க்ரீனில் ஏசி ஃப்ராக்ரன்ஸும் கூட ரொம்பவே நல்லா இருக்குது. பெருசாக நெகட்டிவ்னா அந்த ப்ரொஜெக்ஷன் பிளிங்கிங் மட்டும் தான் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி இது ஒரு தரமான ஸ்க்ரீன்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். அந்தளவுக்கு படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே சூப்பராகவே பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 5ஆன ஐமேக்ஸ் ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவில். இப்போதைக்கு சென்னையில் 2 ஐமேக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது லக்ஸில் இருக்க ஐமேக்ஸ் 1, ரெண்டாவதாக ஓப்பன் பண்ணது இந்த பழசூரில் இருக்க ஐமேக்ஸு. ரெண்டுமே எஸ்பிஎஸ் சினிமாஸ் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஜூலை 18, 2018 இந்த பேலஸ் ஐமேக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும் போதவே சேம் லக்ஸில் இருக்கிற மாதிரியே லக்ஸில் யூஸ் பண்ணுற அதே டூவல் ஜெரான் ஐமேக்ஸ் ப்ரொஜெக்டர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற ஸ்க்ரீனோட சைஸ் வந்து 70x39 ஃபீட்னு கூகுளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் கூகுளில் சர்ச் பண்ணும் போது இந்த டேட்டா தான் எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு யாராவது எக்ஸாக்டாக தெரியும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்க்ரீனை பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரொம்பவே பெருசாக இருக்கும். டாப் டு பாட்டம் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் ஆஸ் யூஷுவல். இப்போது ரீசெண்டாக இந்த பிவிஆர் வந்து ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, சீட்ஸ் அண்ட் இன்டீரியரை. அதுவும் நல்லாயிருக்கு. நான் ஸ்க்ரீனில் இருந்து ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து படம் பார்த்தேன். இந்த வியூ எனக்கு இப்படி தான் இருந்தது. அதை அப்படியே கேப்சர் பண்ணி இந்த வீடியோவில் இது பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் லைட்டாக ஒரு 3-4 டஸ்ட்டு இருக்குது. 2D மூவிஸ் பார்க்குறப்ப பெருசாக டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. ஆனால் 3D படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்மளது டிஸ்டர்ப் பண்ணவே சொல்லுவோம். இது கண்டிப்பாக வாஷ் பண்ணி ஆகணும். ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் இந்த டஸ்ட்டு எப்படி வந்ததுன்னு உண்மையிலே தெரியல. ரைட் அண்ட் லெஃப்ட் 2 பக்கத்துலையுமே இந்த டஸ்ட்டு இங்கே இருக்குது இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில். இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் டூவல் ஜெனான் ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணிட்டாங்க சொல்லியிருந்தேன். பிக்சர் குவாலிட்டி உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஒரு ஜெனான் ப்ரொஜெக்டரில் எந்தளவு பிக்சர் குவாலிட்டி வருமோ அதே குவாலிட்டி இங்கே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் 3D படம் பார்க்கும்போது பிக்சரோட பிரைட்னஸ் கொஞ்சம் டல்லாகவே இருக்குது. ஆனால் 3D எஃபெக்ட் இங்கே சூப்பராகவே இருக்குது. ஒருவேளை அந்த ஸ்க்ரீன் டஸ்ட்டு இருக்கிறதுனால தான் பிக்சரோட பிரைட்னஸ் இங்கே கம்மி பண்ணி வச்சுருக்காங்கன்னா தெரில. ஆனால் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே சூப்பராகவே இருக்குது. ஜூலை 2018 ஓப்பன் பண்ண இந்த தேட்டரை கிட்டத்தட்ட 6 வருஷமாக எதுவுமே அப்டேட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க டெக்னிக்கலாக. இப்போது பிவிஆர் ரீசெண்டாக சீட்ஸ் அண்ட் இன்டீரியரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நல்லா சாஞ்சு நீங்கள் படம் பார்க்கலாம். முக்கியமாக நான் சஜஸ்ட் பண்ணுற ரோ எதுனா ஹெச்ரோவில் உட்காந்து படங்க. ஹெச்ரோவில் பார்க்கும்போது ஸ்க்ரீனோட ஃபுல் வியூ நம்மளுக்கு கவர் ஆகுது. பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராகவே இருக்குது சொல்லலாம். சீட்டிங்ஸ் இங்கே எலைட்னு கூப்பிட்றாங்க. எலைட்டுக்கு இவங்க டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரே ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் ஃப்ளெக்சிபிள் ரேட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஒரு 330 600 இங்கே டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எலைட் கிளாஸில் ஒரே நேரத்தில் 442 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த பழசு ஐமேக்ஸ்லேயும் லக்ஸில் யூஸ் பண்ணுற சேம் 5.1 சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. லேசர் அலையன்ஸ் ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. பேஸ் அண்ட் சரௌண்ட் எஃபெக்ட் இங்கே நல்லாவே இருக்குது. பேஸோட பஞ்சு இங்கே ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் படம் பார்த்தா அந்த பேஸ் பஞ்ச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே அந்த ஃபீல் கொடுத்துங்க கண்டிப்பாக சொல்லுவேன். ரீசெண்ட் டைம்லேயே நான் 2 தடவை இந்த ஐமேக்ஸுக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட 1 வீக் கேப்லேயே 2 தடவையுமே அந்த கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. 2Dயில் மிஷன் இம்பாசிபிள் பார்த்தேன், வேறு லெவலில் இருந்தது. அந்த ஐமேக்ஸ் ஷாட்லாம் உண்மையிலே சூப்பராகவே இருந்தது. 3Dயில் ஹவு டு ட்ரைன் யுவர் ட்ராகன் வந்து பெய்டு ப்ரீமியர் பார்த்தேன், அதுவும் வேறு லெவலில் இருந்தது. கம்பேரிட்டிவ்லி 2Dயோட 3D பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. ஒரு வேளை அந்த டஸ்ட்னால தான் பிரைட்னஸ் கம்மி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எக்ஸாக்டாக எனக்கு டீட்டெயில் தெரியல. ஆனால் 3Dயில் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் வச்சாங்கன்னா இங்கே சூப்பராகவே இருக்கும் 3D எஃபெக்ட்டும். மற்றபடி 3D எஃபெக்ட் இங்கே நல்லாவே கிறிஸ்பாகவே இருக்குது. நீங்கள் யாராவது இந்த ஐமேக்ஸில் படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட முக்கியமான விஷயம்,
இப்போது நிறைய படம் இந்த ஜூன் மந்த் வந்து ஹாலிவுட் படம் நிறைய வருது. அதில் இந்த வாரம் ஜூன் 13 தியேட்டரில் வெளியே வர ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐமேக்ஸில் பார்க்க சான்ஸ் கிடைக்கலனாலும் ஒரு நல்ல பெரிய 4K அல்லது RGB அட்மாஸ் இருக்கிற தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு தரமான படம்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த ஐமேக்ஸ் டெமோவை நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.